டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும்? எப்படி பயணிக்க துணிகிறார்கள்? அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் திட்டம் என எச்சரித்ததோடு முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா பெரியாரை விமர்சித்ததை பார்த்து கொண்டு எப்படி கூட்டணியில் பயணிக்க முடிகிறது என கேள்வி எழுப்பினார். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும்? எப்படி பயணிக்க துணிகிறார்கள்? பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. வட மாநிலங்களில் தங்களுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கரைத்து விட்டது என்ற திருமாவளவன் அதே மாதிரிய நிலைமை அதிமுகவுக்கு வருவதை அந்த கட்சி எப்படி ஏற்றுக்கொள்கிறது எனவும் பாஜகவுடனான கூட்டணி தற்கொலைக்கு சமம் எனவும் காட்டமாக விமர்சித்தார். பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? பெரியார் எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? அண்ணா எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டங்களில் எது முதன்மையாக இருக்குது? திராவிட கட்சிகளை அழித்தொழிக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது. நாங்கள் 2 சீட்டாக குறையிறோம், 1 சீட்டாக குறையிறோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை. ஆண்ட கட்சி இன்றைக்கு 65 எம்எல்ஏக்களை கொண்டு இருக்கிற கட்சி. அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா? பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா? சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கி உள்ளது. தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என அதிமுக திட்டவட்டமாக கூறி வர பாஜகவோ என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி என பல விதத்தில் குழப்பி வருகிறது. கூட்டணி உறவில் தெளிவு இல்லை என்ற குரல் கீழ்மட்டத்தில் ஒலித்தாலும் மேல்மட்ட தலைவர்கள் வலுவான கூட்டணி என மார்த்தட்டி மனதை திடப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவை பாஜக விழுங்கி வருவதாக திருமாவளவன் கூறும் விமர்சனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி அடுத்த தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு சவாலாக இருக்கும் என சொல்லப்படும் நிலையில் திருமாவளவனின் விமர்சனம் கூட்டணியை உடைப்பதற்கான யுக்தியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என திருமாவளவன் பேசியிருந்த நிலையில் பாஜகவுடனான உறவிலிருந்து அதிமுகவை பிரித்து கூட்டணி கணக்கை தலைகீழாக மாற்ற திருமாவளவன் திட்டம் போடுகிறாரா என்ற வினாவும் எழுந்திருக்கிறது. திருமாவளவனின் விமர்சனத்திற்கு அதிமுகவும் அதே பாணியிலேயே பதிலடி கொடுத்திருக்கிறது. அதாவது விசிகவிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசி வந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிகழ்வை எடுத்து காட்டும் அதிமுக, திமுக தலையிட்டுதான் ஆதவ் அர்ஜுனாவை நீக்க வைத்தது என கூறி அதிர வைத்தது. திருமாவளவன் அவர்களுக்கு நான் அன்போடு சொல்லுவது, அவர் உண்மையிலேயே எங்கள் மீது ஒரு பற்று கொண்டவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறவர் அல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் மீண்டும் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரே ஒருவர் தான் அவருடைய கட்சியிலே இருந்து இன்றைக்கு ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார். அந்த ஒருவரை கட்சியை விட்டு நீக்கியது துணை பொதுச் செயலாளராக இருந்த விசிகாவிலே துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அவரை கட்சியை விட்டு நீக்கியது திமுக. திமுகவால் தான் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் ஒன்றும் கட்சி தலைமைக்கு எதிராகவோ எதுவும் பேசலையே. அப்ப நம்ம பார்த்தோம் எல்லாரும். விசிகவில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களை தங்களது ஆதரவாளர்களாக மாற்றிக்கொண்டு விசிக என்ற கட்சியை திமுக தான் தின்று வருகிறது என்ற அதிமுக
சொந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கும் திருமாவளவன் மீண்டும் மீண்டும் அதிமுக கூட்டணியை பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை என தெரிவித்திருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே அடுத்த கட்டத்திலே இருக்கிற பல பேரை தன்னுடைய ஆட்களாக மாற்றிக்கொண்டு இன்றைக்கு விசிகாவை தின்று கொண்டிருக்கிறது திமுக. இந்த புரிதலிலே அந்த விசிகாவை காப்பாற்ற வேண்டிய நிலையில இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு கருத்தை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருப்பது முறையானதல்ல. ஆதவ் அர்ஜுனா விவகாரம் பூதாகரமான போது விசிகவிலேயே இரு கோஷ்டி உருவாகி திருமாவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக சொல்லப்பட்டது. ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்க விரும்பாத திருமாவை திமுக ஆதரவு கோஷ்டிதான் நெருக்கடிக்கு ஆளாக்கி நீக்க வைத்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் விசிகவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டதற்கு திமுகவின் ரோல் தான் காரணம் என அதிமுக குற்றம் சாட்டியிருப்பது கவனிக்க வைத்திருக்கிறது. தேர்தலுக்காக வைக்கப்படும் கூட்டணி உறவு கட்சியையே கரைத்து விடுவதாக இரு கட்சிகளும் மாறி மாறி விமர்சனம் முன்வைத்தாலும் தமிழ்நாட்டை அதிக முறை ஆட்சி செய்த அதிமுக மாதிரியான கட்சி கரைந்து வருவதாக திருமா கூறுவதை இன்னும் தீவிரமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அரசியல் நோக்கர்கள் கூறும் கருத்தாக உள்ளது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.